ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அக்டோபர் 25க்கான நியூஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்தியா சைனா பிகின் டிஸ்என்கேஜிங் அட் லாஸ்ட் 2 ஃப்ரிக்ஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காங்க. சம் ஒர்க் டிஸ்என்கேஜிங் அப்படின்னா அப்ப அதுல இருந்து விலகுதல் அப்படிதானங்க. ஸோ ஃப்ரீ ஆயிட்டோம் இல்ல செப்பரேட்டட் இல்ல ரிலீஸ்டுன்றதா அந்த மீனிங். அதாவது புரிய ஏரியா இருந்துச்சுங்க. அதுல நம்மளும் இந்தியாவுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு இருந்தோம், சைனா அவங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அந்த பாயிண்ட்ல ஒரு முடிவு எடுத்து 2 பேரும் விளையிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இந்தியாக்கே அவங்க கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, தமிழ்நாடுல புதுசா ஒரு ட்ரெக்கிங் ஆரம்பிச்சிருக்காங்க. சின்ன இது, அதாவது ஈஸி, மாடரேட், அட்வான்ஸ்டு அந்த மாதிரி 3 கேட்டகரிஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. யாராவது ட்ரெக்கிங் இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா www.trektamilnadu.com போர்ட்டல்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டு வரலாங்க. பிரகாசம் பேரேஜ் இருக்கு. பேரேஜ்னா டேம், லோ ஹெட் டேமேஜ், சின்ன டேம்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். எடிட்டோரியல்ல பாருங்க, பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு இருக்கு. பிரிக்ஸ் சமிட் ஷோட் தட் ரஷ்யா வாஸ் நாட் வித்வுட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. சோ இதுல என்னன்னா, ரஷ்யாவும் ஈரானும் போர் தொடுத்துட்டே இருக்கிறதுனால அப்போ மித்த கண்ட்ரீஸ் எல்லாம் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றது இல்லாதனால இவங்களுக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு வியூ தான் இருந்துட்டு இருந்துச்சு. பட் இந்த பிரிக்ஸ் சம்மிட் ரஷ்யா தான் நடத்துனாங்க காசால. சோ ரஷ்யா நடத்தும் போது ரஷ்யா நண்பர்களுடன் இருக்கிறார்கள் அப்படின்னு, அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்றத காட்டுச்சு. இங்க 2 நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்திருக்கு பாருங்க. வாஸ் நாட் வித்வுட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு 2 நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்திருக்கு. சோ 2 நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்தா அது பாசிட்டிவா மாறிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட் வித்வுட்னா அப்ப வாஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ், அந்த 2 நெகட்டிவையும் எடுத்துருங்க. வாஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதான் மீனிங்கா இருக்கும். ஓகேவாங்க. சோ 2 நெகட்டிவ் சேர்ந்தா அது பாசிட்டிவா மாறிடும். இந்த இது வேணா நீங்க வாசிச்சு பார்க்கலாம். காஸ்ட் ஆஃப் த கேம்ஸ். So taking out popular sports from the CWG is a short term solution அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளாஸ்கோல அடுத்தது காமன்வெல்த் கேம்ஸ் நடக்க போகுது. அதுல இருந்து நீங்க கொஞ்சம் ஸ்போர்ட்ஸை எடுத்திருக்காங்க. ஆர்கனைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டோ இல்ல டர்ன் அவுட் இல்லைன்னு சொல்லிட்டோ ஏதோ ஒரு ரீசன்னால எடுத்திருக்காங்க. இது ஒரு ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்க வாசிச்சு பார்க்கலாங்க. மஸ்ட் ரீட் இல்லைங்க, கேன் ரீடு தான். உங்க இங்கிலீஷ்காண்டி நீங்க வாசிச்சு பார்க்கலாம். அடுத்தது நம்மளோட பிஏசி கமிட்டி, அதாவது பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, பார்லிமெண்ட்ல ஒரு கமிட்டி. இந்த கமிட்டி அப்போசிஷன் லீடர்ஸ் தான் இந்த கமிட்டியில மெம்பர்ஸா இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்டோட வரவு செலவுகளை கணக்கு பண்ணுவாங்க. கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்களா, தேவையில்லாத செலவு பண்றாங்களா, இதெல்லாம் இவங்க பார்ப்பாங்க. ஸோ பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில இருந்து நம்மளோட செபி சேர்மன் புக் மேடத்துக்கு ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க. அதாவது அவங்கள ஆஜர் பண்ண சொல்லி அனுப்பியிருக்காங்க. அவங்க அதுக்கு வர முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளை கொடுத்திருந்திருக்காங்க 2 hours முன்னாடி. மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு 2 hours முன்னாடி கொடுத்திருக்காங்க. சோ இவங்களும் லேடி அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி அந்த ரீசனை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதுல நம்மளோட கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, பிஎஸ்சி கமிட்டிக்கு வழக்கமே இல்ல. அதாவது அது ரூலிங் கவர்மெண்ட் தாங்க கொஸ்டின் பண்ண முடியும். ஏன் இவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க, எங்க எவ்வளவு பணம் வந்திருக்கு, இன்கம் கூடியிருக்கு குறைஞ்சிருக்கு, ரீசன் என்னன்னு இவங்க அவங்களதான் கொஸ்டின் பண்ண முடியுமே தவிர செபிக்கெல்லாம் சம்மன் அனுப்ப முடியாது. அது அவங்களோட வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இவங்களை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. சோ இந்த நியூஸ் ஒரு நல்ல நியூஸ்ங்க. அதை நீங்க பொலிட்டிக்கல் சைடா பார்த்தாலும் சரி, எக்கனாமிக்கல் சைடா பார்த்தாலும் சரி, ஸோ நம்ம கண்ட்ரியோட சிஸ்டம் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பாத்தீங்கன்னா இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்தது அப்பாயின்மெண்ட்ஸ்ங்க. அப்பாயின்மெண்ட்ஸ்ல இம்பார்ட்டன்டான அப்பாயின்மெண்ட் நம்மளோட அடுத்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சஞ்சீவ் கண்ணா. ஓகேவாங்க. அடுத்தது பாருங்க, பிஜேபி எஸ்பி பிரேஸ் ஃபார் பிட்ச்டு கான்டெஸ்ட் இன் யூபி பை எலெக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. பிரேஸ் அப்படின்னா ரெடி ஆகுறதுங்க. ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனுக்காண்டி நம்ம ரெடி ஆயிக்கிறது. அடுத்து ஐசிசிஆர் ஆர்கனைசர்ஸ் கான்ஃபரன்சஸ் ஆன் பாலி அஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜ். பாலின்றது ஒரு ரொம்ப பழைய லாங்குவேஜுங்க. மன்னர் காலத்துல எல்லாம் யூஸ் பண்ண பிராகிருதம், பாலி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ். அது இப்போ புத்திஸ்ட் மாங்க்ஸ் இன்னும் அவங்களோட நிறைய ரைட்டிங்ஸ் அந்த லாங்குவேஜ்ல தான் இருக்கு. அதனால நம்ம இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சரல் ரிலேஷன்ஸ் ஐசிசிஆர் என்ன பண்ணிருக்குன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்காங்க. ஸ்ரீலங்கா கொழும்போல நடத்தினாங்க. சோ நடத்தி இந்த பாலிக்கு இந்தியால கிளாசிக்கல் ஸ்டேட்டஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. கிளாசிக்கல்னா செம்மொழி. சோ ரொம்ப பழமையான மொழிக்கு தான் இந்த ஸ்டேட்டஸ் நம்ம கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் வாங்கினது நம்ம தமிழ் மொழி தான், தமிழ் லாங்குவேஜ்.
சோ இதுக்கு குடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காங்க. சோ இதுல நம்மளுக்கு கீ டேக்அவேஸ்ன்னு பாத்தீங்கன்னா ICCR இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிசர்ச் அது கீ டேக்அவே. அதுக்கப்புறம் வந்து கொழும்புல நடந்திருக்கு. எந்த லாங்குவேஜுக்கு ஸ்டேட்டஸ் கொடுக்க போறாங்கன்னு கேட்கலாம். பாலிக்கு கொடுக்க போறாங்க. ஸோ NTA ரிமைன்ஸ் டைட் லிப்ட் ஆன் பாசிபிள் சேஞ்சஸ் டு நீட் பேட்டர்ன் ஃபார் 2025 இருக்குங்க. டைட் லிப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாயவே திறக்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீட்டோட பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்மளோட பிசினஸ் சைடு வந்தாச்சு. இதுல வந்து அக்டோபர் பிளாஷ் PMI சிக்னல்ஸ் எ மாடஸ்ட் ரீபவுண்ட் இன் ஆக்டிவிட்டி அப்படின்னா ரீபவுண்ட் இல்ல ரீபவுண்ட்ஸ் இதெல்லாம் ஒரே ரூட் வேர்டு வச்சு வர வார்த்தைகள்ங்க. ரீபவுண்ட்னா திரும்பியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். திரும்பி இன்க்ரீஸ் அப்படின்றதுக்கு ஒரு வார்த்தை ரீபவுண்ட். ஸோ PMIனா பர்ச்சேசிங் மேனேஜரல் இண்டெக்ஸுங்க. ஸோ ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியோ இல்லை சர்வீஸ் கம்பெனியோ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னு மெஷர் பண்றது தான் இந்த இண்டெக்ஸோட வேலை. ஓகேவாங்க, இது எக்கனாமிக் இண்டெக்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸ் படி பார்க்கும்போது நிறைய பர்ச்சேஸ் பண்றாங்க, அதே மாதிரி ப்ரொடக்ஷனும் நிறைய இருக்கு. பர்ச்சேசிங் காஸ்டும் கூட இருக்கு. ஸோ விற்கும் போது விலையும் கூட விற்கிறாங்க. பட் ஓவராலா பார்க்கும்போது மேனுஃபேக்சரிங் செக்டர் நல்லா பூம் ஆயிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெர்ஜருக்கு அப்புறம் விஸ்தாரா ஏர்லைன்ஸ் வந்து மெட்ரோ டு மெட்ரோ கூட சர்வீஸ ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெனிசுலாவோட அப்போசிஷன் லீடர் அதாவது நம்மளோட மரியா கொரினோ மெக்காடோ அவங்களுக்கும் எட்முண்டோ கொன்சாலஸ் அவங்களுக்கும் சக்காரோவ் பிரைஸ் அது வந்து யூரோப்பியன் யூனியனோட ஹையஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ் ஆன பிரைஸ், அந்த பிரைஸா அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ ஜெர்மன் சான்சலர் ஒலாஃப் ஸ்கால்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா யுக்ரைன் வந்து இப்போ நேட்டோல சேரணும்னு சொல்லுது. முதல்ல இதுல தாங்க பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. ரஷ்யா வந்து உக்ரைனை நேட்டோல சேரக்கூடாதுன்னு சொன்னது. பட் உக்ரைனுக்கு வந்து நேட்டோல சேர்ந்துக்கிறதுக்கான இன்விடேஷன்ஸ் வந்தது. பட் உக்ரைன் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே ரஷ்யா அட்டாக்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒரு பக்கம் தகவல் இருக்கு. உக்ரைன்கிட்ட வந்து ரஷ்யா வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தது நீங்க அதுல சேராதீங்கன்னு. அதையும் மீறி உக்ரைன் வந்து நாட்டோல சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் இந்த வார் வந்துருச்சு. இப்போ வந்து நாங்க வார வந்து நாங்க தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வின்னிங் பிளான் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணா கூட நாட்டோல இப்போ கரண்டா வார்ல இன்டல்ஜ் ஆயிருக்கிற எந்த கண்ட்ரியுமே நாட்டோல மெம்பரா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜெர்மன் சான்சலர் வந்து சொல்லிட்டாங்க. அடுத்தது புட்டின் வார்ன்ஸ் அகேன்ஸ்ட் இல்லூசரி அட்டம்ப்ட்ஸ் டு டிஃபீட் ரஷ்யா அப்படின்னா இல்லூசரி அப்படின்னா அதாவது அட்டம் பண்ற மாதிரி. நீங்க இல்லூஷன்ற வார்த்தை பார்த்திருப்பீங்க. இலூஷன் இல்லூசரி ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். இலூஷன் அப்படின்னா நவுன், இல்லூசரி அப்படின்னா அட்ஜெக்டிவ். ஸோ இல்லூஷன் அப்படின்னா காணல் நீர் மிராஜ் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது இருக்காது. ஸோ ஒரு பிம்பம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி. ஸோ இங்கேயும் அப்படிதான் நாட் ரியல் சீம் டு பி தான் இல்லூசரி அதோட மீனிங்கும். அடுத்து நம்மளோட மால்தீவ்ஸோட பிரசிடென்ட் மியூசோ அவங்க வந்து சேலரியில 50% கட் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்குன்னா அங்க பயங்கர நிதி நெருக்கடி இருக்குங்க, அதனால இது பண்ணிருக்காங்க. சோ இந்த ஆர்டிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆர்டிக்கல்ங்க. நீங்க படிச்சு பாருங்க அவங்க எப்படி அவங்களோட நிதி நெருக்கடியை சரி பண்றாங்க, யாரெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, எல்லாமே இதுல இருக்கு. ஸோ இது வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்குமே இம்பார்ட்டன்டான ஒரு ஆர்டிக்கல். ட்ரம்ப் கெயின்ஸ் அமங் யங் மேன் அப்படின்னா ட்ரம்ப்புக்கு வந்து யங் மேன் இருந்து நல்ல சப்போர்ட் இருக்கு. ஹாரிஸ் ரீச்சஸ் அவுட் டு விமன் அப்படின்னா ஒவ்வொரு விமன் கேண்டிடேட்ஸையும் ஹாரிஸ் வந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. வாஷிங்டன்ஸ் விசார்ட்ரி ஹேஸ் த கிவிஸ் அண்டர் எ ஸ்பெல் அப்படின்றாங்க. விசார்ட்ரினா எக்ஸ்பர்ட், வாஷிங்டனோட எக்ஸ்பர்ட். அவங்க வந்து அண்டர் எ ஸ்பெல் அப்படின்னா இன்ஃபுளுன்ஸ்டு பை கிவிஸ் அப்படின்னு சொல்றாங்க. நியூசிலாந்து டீம் தாங்க கிவிஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்டர் எ ஸ்பெல் அப்படின்னா இன்ஃபுளுன்ஸ்டு பை சம்மன், அதாவது மந்திரிச்சு விட்ட மாதிரி அப்படின்னு சொல்றோம். ஸ்பெல்னா மந்திரம் போடுறாங்க, அண்டர் எ ஸ்பெல் அப்படின்னா மந்திரிச்சு விட்ட மாதிரி. சோ அவங்களோட இன்ஃபுளுன்ஸ்ல இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து நம்மளோட ஹாக்கி டீம் விமென் ஹாக்கி டீமோட கேப்டன் ராணி ரம்பால் அவங்க வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க அபிஷியலா. சோ இந்த இடத்துல பாருங்க ரெசிக்னேஷனை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றாங்கன்னு பாருங்க. ராணி ரம்பால் அபிஷியலி கால்ட் இட் அ டே அப்படின்னா இதான் என்னோட கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அவங்க வந்து அடுத்து கோச்சா மாற போறாங்க ஹாக்கி இந்தியன் லீக்குக்கு.
அவங்க வந்து கோச் பண்ண போறாங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்க இன்ட்ரிபிட் அப்படின்னா என்னன்னா இன்வல்னரபிள் டு ஃபியர் ஆர் இன்டிமிடேஷன் அப்படின்னு இருக்குன்னா பிரேவ், அதாவது கொஞ்சம் நீங்க ஹியூமரஸா இல்ல கன்வின்சிங்கா சொல்லணும் அப்படின்ற இடத்துல இதை யூஸ் பண்ணுவீங்க. இன்ட்ரிபிட்னா பிரேவ். The intrepid reporter traveled to war zones to cover the stories first hand அப்படின்னா இன்ட்ரிபிட்னா the brave reporter அப்படின்னு அர்த்தம். ஓகேவாங்க. ஸோ இதோட இன்னையோட நியூஸ் பேப்பர் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.